மக்களே இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிக் பாஸ் சீசன் 8 வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு பார்த்தீங்களா. இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் தான். ஏன்னா எப்போ இந்த 2 டீமையும் கலைச்சி விட்டு பொதுவாக ஒரே மாதிரி பழைய சீசன்ஸ் மாதிரி ஆடுங்கன்னு சொல்லி மொத்தமாக கலந்து விட்டாங்களோ அன்னையிலேருந்து இந்த 2-3 நாளாக சீசன் தெறிக்க விடுறாங்க. ஒவ்வொரு கண்டஸ்டும் தனக்காக இண்டிவிஜுவலாக அவ்வளோ ப்ளே பண்ணுறாங்க. சரியாக பண்ணுறாங்களோ தப்பாக பண்ணுறாங்களோ பட் எல்லாரும் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா நேற்று இந்த டால் டாஸ்க்கோட பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக இன்வால்மெண்ட் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்று சொல்லியே ஆகணும். நேற்று நைட் பார்த்தீங்கன்னா இந்த டால் டாஸ்க் பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவும் ஜாக்லினும் அவ்வளோ இன்வால்மெண்ட்டாக விளையாண்டுருக்காங்க. தனக்காக விளையாண்டுறதுனால பரவாயில்ல, அடுத்தவங்களுக்காக நைட்டு 3 மணி வரைக்கும் விளையாண்டதெல்லாம் நிஜமாலுமே பாடத்தக்கது. ஏன்னா அவ்வளோ இன்வால்மெண்ட்டு, அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக, அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது சிறப்பாக பார்க்கப்படுது. கடைசி அன்ஷிதா நேச்சர் கால்னால் வெற்றி கொடுத்தாங்க. பட் இருந்தாலுமே அவங்களோட எஃபெக்ட் ரொம்பவே பாடத்தக்குது. நீங்கள் பார்த்து நினச்சி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அண்ட் இன்றைக்கும் இந்த டால் டாஸ் தான் கண்டினியூ பண்ணுறாங்க. இந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா ஃபிசிக் அண்ட் ஆல்சோ மைண்ட் கேம் மாதிரி தெரியுது. ஏன்னா அந்த ஒரு டால் எடுக்கிறதுக்குள்ளே அவ்வளோ எல்லாம் அடிச்சுட்டு உருண்டு பிறண்டு பயங்கரமாக இருக்குது. அண்டு யார் யார் பொம்மையை எடுத்துக்கொண்டு உள்ளே வைக்கணும், யார் பொம்மையை எலிமினேட் பண்ணணும்னு சொல்லிட்டு மைண்டுக்கும் ஏற்ற பயங்கரமான கேம் மாதிரி தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா ரயனும் அண்ட் விஜய் விஷாலும் டீம் அப் பண்ணி ஜாக்லின் பொம்மையை டார்கெட் பண்ணி விளையாடுறாங்க. ஸோ ஜாக்லின் விஷாலுக்கு ஒரு ஹீட் ஆஃப் தி மொமெண்ட் கிரியேட் ஆகுது. அண்டு ரொம்ப அது ஃபோர்ஸாகவும் போயிட்டுருக்கு. இது ஃபிசிக்கல் டாஸ்க் தான் இல்லையா. ஸோ டால் எடுக்கும்போது ஏதோ ஜாக்லின் அடிக்கப்பட்டிருக்கும் போல இருக்குது. ஸோ விஜய் விஷால் சொல்கிறாரு இது வேணும் யாரும் இன்டென்ஷன்லாம் பண்ண கிடையாதுமா, அது அந்த மொமெண்ட் எதாவது நடந்துருச்சு அப்படிங்கிறாரு. அண்ட் ஜாக்லினுமே கூட நான் பொண்ணு நீ அடிச்சுன்னு சொல்லவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இருந்தாலுமே அங்கே ஒரு ஃபைட் கிரியேட் ஆகுது. இவ்வளோ நாள் விஜய் விஷாலுமே கூட காமெடின்னு சொல்லிட்டு என்டர்டைன்மெண்ட் முன்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்காருன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா. ஸோ அவருமே இறங்கி விளையாட ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹவுஸ்மேட் அத்தனை பேருமே ஓப்பன் அப் ஆகி இறங்கி விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இனிமேட் வந்து கேம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.